பாருங்க, ஏ என்பவர் டியின் மனைவி. சரிங்களா? ஏன்றவர் யாரு? மனைவி. யாருக்கு? டிக்கு. சரிங்களா? சரி, அப்ப ஏ எழுதிங்க. இது வந்து மனைவி. யாருக்கு மனைவி? டிக்கு மனைவி. டிக்கு மனைவி. அப்ப இவர் யாரு? இவரோட கணவர். கணவர்னு எழுதிங்க. சரிங்களா? கணவன் மனைவி இவங்க 2 பேரும். 2வது லைன் பாருங்க. டி என்பவர் பியின் தந்தை. டி எங்க இருக்குது? இங்க. இவர் யாரு? டின்றவரு பியோட தந்தை. சரிங்களா? அப்போ ஒரு பி எழுதிங்க. பி எழுதினீங்க. டின்றவர் யாரு? பியோட தந்தை. சரிங்களா? அப்ப இவருக்கு இவரு தந்தை. சரிங்களா? தந்தை எழுதியாச்சு. இப்ப இவர் யாரு? மகன் இல்லைன்னா மகள், யாரோ ஒருத்தர். சரிங்களா? சரி. அடுத்தது பி மற்றும் சி ஆகியோர் சகோதரிகள். பியும் சியும் சகோதரின்னு சொல்லிட்டாங்க. இது மகள் தான். சரிங்களா? பி எழுதியாச்சு. இன்னொன்னு என்னது? சி எழுதிக்கணும். ஒரு சி போட்டுங்க. பி சி 2 பேரும் யாரு? சகோதரிகள். சரிங்களா? சகோதரிகள். ஓகே, இது 2 சகோதரிகள். எனில் ஏ என்பவர் சிக்கு எவ்வகையில் உறவுன்னு கேட்கறாங்க. இப்போ ஏன்றவங்க சிக்கு எவ்வகையில் உறவு பாருங்க, டாட் 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 போட்டிருக்கேன். அதான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ இவங்க 2 பேரும் கணவன் மனைவி. சரிங்களா? இவரோட மகள் தான் பி. பியும் சியும் அக்கா தங்கச்சி. அப்போ இவங்க 2 பேருக்கும், ஏவுக்கும் டிக்கும் 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் தான் என்னது? பியும் சியும். சரிங்களா? ஏ என்பவர் யாரு? சிக்கு எவ்வகையில் வரும்னு கேட்கறாங்க. ஏ என்பவர் சிக்கு தாய். ஓகேங்களா? பிக்கும் தாய் தான், சிக்கும் தாய் தான். சரிங்களா? அப்ப என்ன ஆன்சரு? தாய். ஓகேங்களா?